7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தமிழகத்தில் இந்தி திணிப்பை எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களின் நினைவாக ஆண்டுதோறும் மொழிப்போர் தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருச்சியில் உள்ள மொழிப்போர் தியாகிகளின் கல்லறைகளின் நிலை குறித்து இப்போது பார்க்கலாம். இங்கு உணர்வை வெளிப்படுத்தும் வழி. கட்டாய இந்தி திணிப்புக்கு எதிராக 1937 ஆண்டு முதல் 1965 ஆண்டு வரை தமிழகத்தில் பலகட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இதில் 1964 ஆண்டு ஜனவரி 25 திருச்சி ரயில்வே சந்திப்பு முன்பாக கீழப்பழுவூர் சின்னசாமி இந்தி திணிப்பை எதிர்த்து தீக்குளித்தார். தமிழ் வாழ்க என்று முழங்கி தீக்காயத்தால் முனகியபடி உயிர் துறந்தார். அவரை தொடர்ந்து விராலிமலை சண்முகம் 1965 ஆண்டு பிப்ரவரி 23 விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். நன்மை வர அவர்கள் குடும்பங்கள் பல வறுமையில் வாடுகின்றன. பிஇ படித்த பீலமேடு தண்டவாணி குடும்பம் ரொம்ப வறுமையில் வாடுகிறது. சின்னசாமி சண்முகத்தின் சமாதிகள் திருச்சி உய்யக்கொண்டான் ஆற்றங்கரையில் உள்ளன. மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க தினமான ஜனவரி 25 தவிர மற்ற நாட்களில் குப்பைகள் துர்நாற்றங்களுக்கு இடையில் கவனிப்பாரின்றி காணப்படுகின்றன. இதை முறையாக பராமரிக்க வேண்டும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். சாக்கடை ஒரு நாற்ற குழியாக இருக்கிறது. கீழப்பழுவூர் சின்னசாமி நினைவிடம் ஒரு நாற்ற குப்பை தொட்டியாக இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு மனிதர்கள் நின்று கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிடம் நிற்க முடியல. அவ்வளோ மோசமான ஒரு இடத்த ஒரு பூங்காவாக மாற்றணும், ஒரு மணிமண்டபம் கட்டணும். மொழிப்போர் ஈகியருக்கு ஒரு தமிழக அரசு செய்ய வேண்டிய கடமை அது. தன்னலமற்ற இந்த தியாகிகளின் உணர்வை போற்றும் வகையில் திருச்சியில் நினைவு சின்னம் அமைக்க வேண்டும், தமிழ் மொழிக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதே தமிழ் அமைப்புகளின் வேண்டுகோளாக இருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் பெற்றது மொழிப்போர். கட்டாய இந்தி திணிப்புக்கு எதிராக நடைபெற்ற இந்த போராட்டம் முடிந்து 50 ஆண்டுகளாகிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு பலர் தங்கள் இன்னுயிரை இழந்தார்கள். ஆனால் அவர்களுடைய நோக்கம் முழுமையாக நிறைவேறவில்லை என்கிறார்கள் தமிழ் ஆர்வலர்கள். குறிப்பாக வழக்காடு மொழியாக, ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக தமிழ் வர வேண்டும் என்பதே அவர்களின் வேண்டுகோளாகவும் இருக்கிறது. ஜோ மகேஸ்வரன், நியூஸ் 7 தமிழ், திருச்சி.